கண்ணெதிரே தோன்றினாள். என் பேர்லயும் என் பொண்ணு பேர்லயும் அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் மகரமே அறிவே போற்றி, ஓம் மகஞ்சுழல் விளக்கே போற்றி, ஓம் மகந்தை நோய் எழிப்பாய் போற்றி, ஓம் மகத்தனை போற்றி போற்றி, ஓம் அடியார்கள் துணையே போற்றி, ஓம் மணிவினுள்ளணுவே போற்றி, ஓம் அண்டங்கள் கடந்தாய் போற்றி, ஓம் அம்மையே அப்பா போற்றி, ஓம் மறுமறை முடிவே போற்றி, ஓம் மருந்தவர் நினைவே போற்றி, ஓம் மருந்திரை அணிந்தாய் போற்றி. நீ என் பேர்ல அர்ச்சனை பண்ணலனாலும் என் ரத்தம் என் ஜீன் அனிதா பேர்ல பண்ற அர்ச்சனையே என் பேர்ல பண்ற அர்ச்சனை மாதிரி தான். ஓம் மலரா போற்றி போற்றி, ஓம் மலைகடல் விரிவே போற்றி, ஓம் அவருடைய சுடையாய் போற்றி, ஓம் அழகனாம் அமுதே போற்றி, ஓம் மருந்திருமொழியே போற்றி, ஓம் வளத்தில்லா அருளே போற்றி, ஓம் மஞ்சளும் மலையே போற்றி, ஓம் ஆதாரமுதியாய் போற்றி, ஓம் ஆடியும் கூட்டா போற்றி, ஓம் ஆதார பொருளே போற்றி, ஓம் ஆதியே அருளே போற்றி, ஓம் ஆலால கண்டா போற்றி, ஓம் ஆலமர் குருவே போற்றி, ஓம் மாலவாயப்பா போற்றி. காலையில எந்திரிச்சதும் உன் முகத்துல தான் முழிக்கணும்னு அப்பாவுக்கு ரொம்ப வருஷம் ஏக்கம் அணிக்குட்டி. அதனால உன்னை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேம்மா. ஓம் ஈமத்தே குமரிப்பாய் போற்றி, ஓம் ஊக்கமே உணர்வே போற்றி, ஓம் பூங்கார ஒலியே போற்றி, ஓம் குரல்தாம் ஒப்பாய் போற்றி, ஓம் இணைப்பிப்பாய் போற்றி, ஓம் எண்குண வடிவே போற்றி, ஓம் எம்பிரான் போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. அம்மா இந்தாங்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதுல இருக்கிற மாலைய வீட்டுல இருக்கிற சாமி படத்துக்கு போட்டுடுங்கோ, சரியா? இந்த இத புடி. ஓம் மேரோதாய் போற்றி, ஓம் இலக்கு வடிவாய் போற்றி போற்றி, ஓம் வெற்றாய் போற்றி, பாய் போற்றி, ஓம் தமிழே போற்றி, இரமலையே போற்றி போற்றி, ஈசனுடைய போற்றி போற்றி, கையில போடு. போற்றி, இடிலா நானே போற்றி போற்றி, அண்ணாமலையே போற்றி போற்றி. அம்மா இந்தாங்கோ. ஓம் இருதேரும் ஈசா போற்றி, ஓம் எல்லையிலே போற்றி, ஓம் ஏக நாயகனே போற்றி போற்றி, ஓம் ஏகம்பா இறைவா போற்றி, ஓம் எக்குமே இளவாய் போற்றி போற்றி. வாங்க பிரகாரத்தை சுத்திட்டு வரலாம். அப்பதான் அர்ச்சனை பண்ணதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். வாங்க போலாம். பாத்தீங்களா அத்தை, அவளை எப்பவுமே வேலைக்கார யூனிஃபார்ம்ல இருக்கணும் தானே சொல்லிருக்கோம். ஆனா பாருங்க, இன்னைக்கு தைரியமா அன்யூனிஃபார்மா போட்டிருக்கா. நானும் கிளம்புறப்பவே கவனிச்சேன். ஏண்டி யூனிஃபார்மை மாத்தணும்னு கேட்கலாம் தான் நினைச்சேன். அந்த நேரத்துல உங்க அம்மா வந்துட்டாங்களா, வாங்க கோயிலுக்கு கிளம்பலான்னு அவசரப்படுத்தினாங்கல்ல, அதனால இவகிட்ட எதுவுமே கேட்க முடியல. அவளுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் போயிடுச்சாத்த. அதனாலதான் யூனிஃபார்ம கழட்டி வச்சுட்டு வேற புடவையில இருக்கா. இப்பவே அவளுக்கு நாம பயத்தை காமிச்சிருவோம். ஏய் இங்க வாடி. ஏய் நீ எப்பவுமே வேலைக்காரி ட்ரெஸ்ல தான் இருக்கணும்னு சொல்லிருக்கோம்ல, அப்புறம் ஏண்டி புடவைய மாத்தின? ருத்ராமா யூனிஃபார்ம் வேண்டாம், வேற புடவை கட்டிக்கணும்னு சொன்னாங்க. அதான் அவங்க சொல்லுவாங்க, அதுக்காக நீ யூனிஃபார்ம் மாத்திருவியா? மம்மி அப்படி சொன்னாலும் நான் என்னைக்குமே உங்களுக்கு வேலைக்காரி தாமா. நான் இப்படி இருக்கிறது தான் சரி. தயவு பண்ணி என்ன வேற புடவை கட்ட சொல்லாதீங்கன்னு தானே நீ சொல்லிருக்கணும்.
நீ அப்படி சொன்னியா? சொல்லலம்மா. ஏன் சொல்லல? என் அம்மா இப்படி உனக்கு காஸ்ட்லியான புடவை கொடுத்ததும் வேலைக்காரி ட்ரெஸ் உனக்கு பிடிக்கல அப்படிதானே? இல்லம்மா, இந்த புடவை ருத்ராமா எனக்கு கொடுக்கல. இத வேற ஒருத்தவங்க எனக்கு பிரியமா கொடுத்தது. ஓஹோ, அப்படின்னா நீயாதான் புடவைய மாத்தி கட்டிக்கிட்டியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். பசங்க சரியா படிக்கலனா டீச்சர்ஸ் அடிக்கிற மாதிரி வேலைக்காரி நம்ம பேச்சு கேட்கலனா இவ்வளவு அடிச்சு கண்டிக்கிற ரைட்ஸ் நம்மளுக்கு இருக்காத்த. வாங்க 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு மொத்துன்னு மொத்தலாம். வேணானே, நம்ம வீடா இருந்தா நீ சொல்ற மாதிரி பண்ணலாம். இது கோயில், இங்கெல்லாம் வேணாம். இவளை வீட்டுல வச்சு சிறப்பா கவனிக்கலாம். ஹே, நீ எங்க கூட எல்லாம் பிரகாரம் சுத்தக்கூடாது. இந்த அர்ச்சனை தட்டை எடுத்துட்டு போய் கார்ல வை. புடி. என்ன முழிக்கிற? நான் சொன்னது புரியலையா? போய் அர்ச்சனை தட்டை கார்ல வைக்க சொன்னேன். சரிங்கம்மா. ருத்ரா, என்ன திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்க? இல்லன்னு யாரோ பாக்குற மாதிரி இருந்தது. என்னன்னு தெரியல. சக்தி எங்க? அது பூஜை ஜாமான் எல்லாம் கார்ல வைக்கிறதுக்கு அனுப்பியிருக்கோம். சரி. நல்ல வேளை, மறந்துட்டு கிளம்பி இருப்போம். நம்ம குருக்கள் சொன்னாருல்ல, சித்தர் கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு. அவங்கதான். வா, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம். மம்மி, 5 நிமிஷம் சாமி கும்பிடலாம், இல்ல 10 நிமிஷம் கூட ஓகே. ஆனா நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தா ஹாஃப் டே போயிடுது. வெரி போர் மம்மி. அதான் சாமி கும்பிட்டாச்சுல, அப்புறம் என்ன சித்தார்? சாமியை விட இவங்க பெருசு இல்லைல்ல. வாங்க மம்மி, கிளம்பலாம். அனிதா, அப்படியெல்லாம் சொல்லாத. சாமி விஷயத்துல 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு நேரம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண கூடாது. இது மனசு சம்பந்தப்பட்டது. உனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம கூட இருக்கலாம். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கார்ல போய் மொபைல பாருன்னு கூட நான் சொல்லலாம். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு அம்மாவா உனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட இதையெல்லாம் நீ செய்யணும் தான் நான் சொல்லுவேன். ஒரு சில விஷயங்கள் ஆரம்பத்துல பிடிக்காம கூட இருக்கும். அப்படிதான் நீயும் இருக்க. ஆனா வாழ்க்கையோட ஏதோ ஒரு கட்டத்துல சில மாற்றங்கள் வரும். அப்போ ஒரு பெரிய பிடிமானமா இது இருக்கும். குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லைன்னு ஒரு வாசகம் இருக்கு. இவங்க குரு, இவங்க மூலமா தான் அந்த திருவோட அருள் நமக்கு கிடைக்கும். வா போலாம். நீ கோடீஸ்வரி.
உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ நல்லா இருப்ப. போ. ஆளே ஒரு மாதிரி டைப்பா பிச்சைக்காரங்க மாதிரி இருக்காங்க. இவங்க கிட்ட நாம ஆசீர்வாதம் வாங்கணுமா? வெரி பேட். என்ன அனிதா சொன்னா? ஒன்னும் இல்ல மம்மி. தப்பா எதுவும் யோசிக்காத, நம்பிக்கையோட வா. வணக்கம். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்காது, நினைக்கிறதெல்லாம் நடந்துடாது. ஆணவம். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு ஆணவம் உன் ஆசையில மண்ணு விடும். பிரச்சனை வரும்போது சாதாரணமா இல்ல, பெரிய அளவுல வரதானே செய்யும். கர்மா உன்னை சும்மா விடாதுல்ல. சாமி, நீங்க சொல்றது புரியல. தயவு பண்ணி புரியுற மாதிரி சொல்லுங்க. உன்கிட்ட என்ன இருக்கு? கடவுள் புண்ணியத்துல என்கிட்ட எல்லாமே இருக்கு சாமி. ஒரு குறையும் இல்ல. தெய்வத்தோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்கும்னு நம்புறேன். இப்ப குருவோட ஆசீர்வாதம் வேணும். நீ கோடீஸ்வரியா? பிச்சைக்காரி நீ. உன்கிட்ட ஒண்ணும் இல்ல. புருஷன் இருக்கானா? இருக்கு, ஆனா இல்ல. அப்படிதானே? புருஷன் இல்ல, புள்ளையும் இல்ல. சாமி, நீங்க தப்பா சொல்றீங்க. என் பொண்ணு என் கூட தான் இருக்கா. இவளை விட எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. எங்க போனாங்க? யாரையுமே காணோம். இவதுக்கு இங்க வந்தா, அதுவும் இந்த நேரத்துல? ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். துரோகத்தை நீ தோல்ல தூக்கி போட்டிருக்க. அது உனக்குள்ள விஷமா மாறி போயிருக்கு. உனக்கு கண்ணு இருக்கு, ஆனா கண் இல்லாத குருடி நீ. தூரமா இருக்க வேண்டியது பக்கத்துலயும், பக்கத்துல இருக்க வேண்டியது தூரமாவும் இடம் மாறி இருக்கு. இவ பயங்கரமான பொம்பளையா இருப்பா போல இருக்கே. பக்கத்துல இருந்து சிசிடிவில வாட்ச் பண்ண மாதிரியே சொல்றா. இது தெரிஞ்சிருந்தா ருத்ராமாவை இங்க வரவிடாம தடுத்திருக்கலாம். என்ன பண்றது? ருத்ரா இனிமே இத பத்தி யோசிக்காதபடி டைவர்ட் பண்ணணுமே. இந்த சாமியார் பாட்டுக்கு உன் மக இந்தா நிக்கிறான்னு கை காட்டிட போறா. முதல்ல சக்தியை இங்க இருந்து கிளப்பணும். சக்தி, நீ எதுக்குமா இங்க வந்த? கார் கிட்ட வெயிட் பண்ணலாம்ல? இந்த சித்தர் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாம்ப்பா. வெளியில 2 பேர் பேசிக்கிட்டாங்க. அதான் நானும் ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தேன். பாருமா சக்தி, உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதுமா. முதலாளிங்க வெளி இடத்துக்கு போகும்போது வேலைக்காரங்களையும் கார்ல கூட்டிட்டு போனாங்கன்னா நாமளும் முதலாளிங்கன்னு நினைச்சுக்க கூடாது. நாம அவங்களுக்கு வேலை செய்ய தான் வந்திருக்கோம். வேலை முடிஞ்சிருச்சுன்னா விலகி நிக்கணுமா? புரியுதா? நான் விலகிதான்ப்பா நிக்கிறேன். அவங்க கூட சேர்ந்து பார்க்க நினைக்கல. அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா நாம போய் பார்க்கலாம். இங்க பாருமா, உனக்கு சித்தர் அருள் வேணும்னா தனியா ஒரு நாள் வந்து பாத்துக்கமா. அவங்க மட்டும்தான் சாமி கும்பிட வந்தாங்க. நெல்லுக்கு பாயறது புல்லுக்கும் பாஞ்சா முதலாளிகளுக்கு பிடிக்குமா?
பிடிக்காதுமா. அவங்கள இமிட்டேட் பண்ற மாதிரி நாம பண்ணா அவங்க எரிச்சல் ஆயிடுவாங்க. ஏமா, இந்த வீட்ல நான் எத்தனை வருஷமா இருக்கேன், எனக்கு தெரியாதா? நீ போமா. ரத்தனம் ராட்டினம் இல்ல சுத்துறதுக்கு, ராட்டினக்காரன் நான் சுத்தி விடுவேன், எல்லாரும் சுத்தணும். இந்த உலகத்துல படி அளக்குற அம்மனுக்கே சோதனை வந்துச்சு, நீ எல்லாம் எம்மாத்திரம். எல்லா அதிர்ஷ்டத்திலையும் ஒரு துரதிர்ஷ்டம் இருக்கு, எல்லா துரதிர்ஷ்டத்திலையும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. நீ தோஷக்காரி, தோஷம் ஜலதோஷம். ஏய், என் புள்ளவனுக்கு ஜலதோஷமா? உன்னை எல்லாம் சாமி, சித்தர்கள் நேரடியா இல்லாம மறைமுகமா தான் பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க சொல்றதுல நான் ரொம்ப குழம்பிட்டேன். கொஞ்சம் புரியும்படி சொல்றீங்களா? இவ வேற திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறான். இதுக்கு மேல இந்த பொம்பளை வளர்னா நமக்கு தான் பிரச்சனை. வந்தது தெரியும், வருவது தெரியுமா? நல்ல வேலை, மறந்துட்டு கிளம்பிடாம இங்க வந்த. அப்பா, உங்களுக்கு வயசாயிடுச்சு. இவ்ளோ நேரம் நின்னா முட்டி வலிக்கும், வெயில் பட்டா மயக்கம் வரும். நீங்க கார்ல போய் ஏசில இருங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். சக்தி, நிக்க முடியாத அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் வயசாகலம்மா. மா, நான் உன்னை கார்ல தானே வெயிட் பண்ண சொன்னேன். நான் ஒருத்தியே தனியா எவ்வளவு நேரம் வெளியில நின்னுட்டு இருக்கிறதுப்பா. நான் இங்க உங்க பக்கத்திலேயே நின்னுக்கிறேன்ப்பா. அந்த பொம்பளை சித்தர் கண்ணுல படாம இவளை துரத்தலான்னு பார்த்தா திரும்ப திரும்ப வந்து நின்னு இம்சை கொடுக்கறாளே. வாழ்க்கையில நீ எதையும் மறக்க கூடாது, அதுலதான் உண்மை மறைஞ்சு கிடக்கு. ஒரு செய்தி சொல்றேன், புத்தி இருந்தா புரிஞ்சுக்க. ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல, நின்றால் சதம் கட்சி ஏகம்பனே. உன் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கிற விஷயம் உனக்கு தான் தெரியல, ஆனா இந்த கனிக்கு தெரியும். நான் கொடுத்துட்டேன், நீ வாங்கிட்டியா? வாங்க மாட்டேன். விதி, போ. இந்த பிச்சைக்காரிக்கு யாராவது தட்சணை போட்டாதான் சாப்பாடே கிடைக்கும். இதுல நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க. அம்மாவுக்கு வேணும், நல்லா பட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்க வரமாட்டாங்க. சக்தி,
இதை ஏமா எடுத்த? சாமி கொடுத்தது தானப்பா, அதான் எடுத்துக்கிட்டேன். சாமி உனக்கு கொடுத்ததா? என் முன்னாடி வந்ததுனால இது எனக்குன்னு நினைச்சேன்ப்பா. இது கூட தப்பாப்பா? ருத்ராமாவுக்கு சித்தர் சாமி கொடுத்தது, அத நாம எடுக்கூடாதுமா. சரி, அப்ப இத ருத்ராமா கிட்டே கொடுத்துறேன்ப்பா. சக்தி, இருமா இருமா. அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா கையிலேயே கொடுத்திருப்பாங்கல்ல, இப்படி எரிய மாட்டாங்கம்மா. கழிப்பு கழிச்சு தோஷம் பட்டதை தான் இப்படி தூக்கி எறிவாங்கம்மா. ஏமா, இத தொடர்றதே தப்புமா. நீ கையில வேற எடுத்து வச்சிருக்க. குடு குடுமா, அத குடு குடு. இவங்கெல்லாம் ஃப்ராடுங்கம்மா. நம்மளுடைய பயம்தான் அவங்களுக்கு வருமானம். பார்க்கறதுக்கு பணக்காரங்களா இருக்காங்களே, இவங்கள பயமுறுத்துனா நிறைய பணம் கிடைக்கும், திரும்ப திரும்ப வருவாங்கன்னு நினைச்சு கதை கட்டுதுமா அந்த பொம்பளை. அம்மா, உண்மையான சித்தருங்க காட்டுல தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கம்மா. இவங்க உண்மையான சித்தரா இருந்தா காட்டுல தானே இருக்கணும். இங்க என்னம்மா பண்றாங்க? அம்மா, நீங்க பணம் கொடுத்திருந்தீங்கன்னா பரிகாரம் அது இதுன்னு சொல்லி நிறைய பணம் புடிங்கி இருப்பாங்கம்மா. உங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டேன், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு இதே வாயை மாத்தி பேசும்மா. என்ன சொல்றீங்க ரத்னம்? அம்மா, இவங்கெல்லாம் உண்மையான சாமியார் இல்லம்மா. பணம் வாங்கறதுக்காக எதையாவது சொல்லுவாங்கம்மா. அவங்களுக்கு இப்பவே பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாதிரியும் சொல்லுவாங்கம்மா. சக்தி, அம்மா, என் பர்ஸ்ல இருந்து ஒரு 10,000 எடு. இந்தாங்கம்மா. அம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாதுமா. நான் சொல்றது உண்மைம்மா. 10,000 ரூபாயை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் ரத்னம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பவர் இருந்தா முதல்ல அவங்க லைஃப் நல்லா ஆக்கிக்கணும்ல. அதுக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிறாங்க. அனிதா, ஸ்டாப். ரத்னம், நீ தேவையில்லாம பேசாத. சாமி, நான் கொடுக்கிற இந்த காணிக்கையை நீங்க ஏத்துக்கணும். உங்களை பார்க்க வரும்போது என் மனசுல பெரிய குழப்பம்லாம் எதுவும் இல்ல. அதுவே திரும்பி போகும்போது மனசுல அவ்வளவு குழப்பம். இந்த காணிக்கையை நீங்க ஏத்துக்கிட்டா அதையே உங்க ஆசீர்வாதமா நினைச்சு நிம்மதியா கிளம்பிடுவேன். மம்மிக்கு வேணும்.
ஏதாவது செஞ்சு இந்த சாமியார் பொம்பளைய ஊரை விட்டு துரத்தணும். இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து. 21 வருஷத்துக்கு முன்னாடி ஆதாரமே இல்லாம நாம பெத்த மக நல்லா இருக்கணும்னு ஒரு காரியத்தை செஞ்சேன். இப்ப வந்து ஒருத்தி உண்மைய வேற மாதிரி சொல்ற. ரத்தனம் உஷாராரு. ஆமா, ஒரு நாள் அவசரத்துக்கு ஆட்டோல ஏறினேன். 100 ரூபா தூரம் தான். ஆனா அவன் 200 ரூபா கேட்டான். இல்லப்பா, இது அதிகம், 100 ரூபா வாங்கிக்கோன்னு கொடுத்தேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சாவு கிராக்கி, இந்த பணத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டான். ஆமா, ஒருத்தன் 1000 ரூபா வேணான்னு சொன்னா அவன் 10,000 ரூபாய் எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். 10,000 ரூபாய் வேணான்னு சொன்னா அவன் லட்சத்துக்கு ஆசைப்படுறான்னு அர்த்தமா? உங்க அனுபவத்துல நீங்க எத்தனையோ பேரை பார்த்திருப்பீங்க. இத பத்தியும் யோசிச்சீங்கன்னா இந்த பொம்பளை ஃப்ராடுன்னு உங்களுக்கே புரியும். போதும் ரத்னம், இனிமே நீ இத பத்தி பேச வேண்டாம். என்கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் இத பத்தி பேசாத. அந்த பணத்தை கொடு. சக்தி, அம்மா, இந்த பணத்தை கோவில் உண்டியல்ல போடு. கோவில் உண்டியல்ல போடுன்னு சொன்னேன். சரிங்கம்மா. மம்மி, என்ன சக்தி, இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கியா? ஆமாங்க ஐயா, நேத்து கூட உங்ககிட்ட நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மா கோயிலுக்கு போவாங்க, அதுக்கு பூஜை சாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தனே. அது இந்த கோயில் தாங்க ஐயா. ஓ அப்படியா? அது இந்த கோயிலுக்கு தானா? ஆமாங்க ஐயா. ஓ, நீங்களும் இங்க வந்திருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு கூட உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இது நான் அன்னைக்கு கொடுத்த புடவை தானே? ஆமாங்க ஐயா. பூமிநாதனா? இவ எங்கேயோ ஃபாரின்ல இருக்கிறதா தானே சொன்னாங்க. இங்க எப்படி? அதுவும் சக்தியோட ரொம்ப பழகுன மாதிரி. அப்படின்னா நேத்து மாறிக்கிட்ட இருந்து அவளை காப்பாத்தினது பூமிநாதன் தானா? நாம எவ்வளவு கட்டுப்பாடு போட்டும்
ருத்ராவுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சா இப்ப அவ அப்பா கூடவும் நெருக்கமாயிட்டாளே. ஐயா அம்மா வெளியே தான் இருக்காங்க, நீங்க வாங்க, நான் உங்களை அறிமுகப்படுத்துறேன். இல்ல இல்ல சக்தி, வேணாம் வேணாம். நான் இன்னொரு நாள் நேரா வீட்டுக்கு வந்து பார்க்கறேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. சரிங்க ஐயா, அம்மா வெயிட் பண்றாங்க, நான் கிளம்புறேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வரேன். பிரச்சனை வரும்போது சாதாரணமா இல்ல, பெரிய அளவுல. உன்கிட்ட ஒண்ணும் இல்ல, புருஷன் இருக்கானா, புள்ளையும் இல்ல. உனக்கு கண்ணு இருக்கு, ஆனா கண்ணு இல்லாத குருடி நீ. விதி போ. நான் ஏன் இப்படி டிஸ்டர்ப் ஆகுறேன்? எதுக்கு அந்த சாமியார் அம்மா சொன்னதை பத்தியே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அனிதா நம்ம கூட தூங்கினா நல்லா இருக்கும். அனி அனிதா, 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 எங்க போனா இவ? ரூம்ல காணுமே. அண்ணி, அண்ணி, என்ன இது? யாரையுமே காணோம். அண்ணே, அண்ணி எங்க போயிட்டாங்க? அனிதாவையும் காணோம், இவங்களையும் காணோம். எல்லாரும் எங்க போயிட்டாங்க? சிவா இருக்கானான்னு பாப்போம். சிவா, சிவா, அனிதா, அனிதா, சிவா, அண்ணி, அண்ணே, சந்தோஷ், திவ்யா, சக்தி, என்ன யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க போனீங்க?
எல்லாருமே உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க. நீ தனி ஆளு. எல்லாரும் எங்க போயிட்டீங்க? நீ என்ன கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. கனவா? மம்மி, என்ன மம்மி தூக்கம் வரலையா? ஆமா அனிதா, அம்மா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். மம்மி, அந்த சாமியார் லேடி சொன்னதே நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஆமா அனிதா. மம்மி, நமக்கு செட் ஆகாத விஷயத்த அவங்க சொன்னப்பவே நான் டெலிட் பண்ணிட்டேன். அவங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு எங்க மம்மி என்ன குழந்தையா? என் மம்மியை பத்தி அந்த லேடிக்கு என்ன தெரியும்? என் மம்மி எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து பாத்துக்கிறீங்க. ஆனா உங்களை அந்த லேடி ரொம்ப சீப்பா நடத்துனாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்க லெவலுக்கு நீங்க அந்த லேடியை பார்த்திருக்கவே கூடாது மம்மி. நீங்க உங்க லெவலை குறைச்சிக்கிட்டதால நீங்க இப்போ டிஸ்டர்ப் ஆகுறீங்க. உங்க மரியாதைய, உங்க லெகசிய டிஸ்டர்ப் பண்ற எதையும் நான் அலோ பண்ண மாட்டேன் மம்மி. நீ சொல்றது 100% கரெக்டடா செல்லம். ஆனா மம்மி, அந்த லேடிய பார்க்க போனதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன? மம்மி மிட் நைட்ல இந்த மகளோட நினைப்பு வந்து பார்க்க வந்திருக்கீங்கல்ல, அதான். கரெக்டடா தங்கம். மம்மி, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இங்கே தூங்குறீங்களா? சரி. ஐ லவ் யூ மம்மி. ஐ லவ் யூ டூ. தேவையில்லாததை டெலீட் பண்ணிட்டு எப்பவுமே என்ன மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க மம்மி. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஓகேமா. எல்லா அதிர்ஷ்டத்திலையும் ஒரு துரதிர்ஷ்டம் இருக்கு, எல்லா துரதிர்ஷ்டத்திலையும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. நீ தோஷக்காரி. வாழ்க்கையில நீ எதையும் மறக்க கூடாது. அதுலதான் உண்மை மறைஞ்சு கிடக்கு. ஒரு செய்தி சொல்றேன், புத்தி இருந்தா புரிஞ்சுக்க. உன் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கிற விஷயம் உனக்கு தான் தெரியல. கொடுங்க, கையை காட்டு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். குழம்பு ஆண்டி? வத்த குழம்பு. ஹாய். ஆஹா, எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா ஆண்டி? அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. டேஸ்ட் சும்மா அல்லது பிரமாதம். போங்க. எங்க வீட்டுக்கு வந்து பழைய சோறு சாப்பிடுறேன்னு நானே சங்கடப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னமோ இத போய் ஆஹா ஓஹன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கே. உனக்கு என்ன வேணுமோ அதை விதவிதமா செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுல வேலைக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல. இந்த சோத்தெல்லாம் சாப்பிடணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தாமா? ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் விதவிதமா சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. எனக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் பிடிக்கவே இல்ல. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இன்னும் சாப்பாட உருண்டை செஞ்சு வத்த குழம்ப ஊத்தி கொடுங்க ஆண்டி.
இன்னைக்கு உங்க வீட்ல இருக்க சாப்பாடெல்லாம் நான் காலி பண்ணிட்டு தான் போவேன். சரிம்மா. ஏழைங்க வீட்டு பழைய சோத்தை விரும்புற வித்தியாசமான பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கியேம்மா. ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஆண்டி, இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தானே ஏழைங்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க. ஆனா வசதியா சாப்பிடுற பணக்காரங்க ஆரோக்கியமாவா இருக்காங்க? ஃபேமிலி டாக்டர் வச்சு குடும்பமா மாசம் மாசம் போய் வைத்தியம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத ஆரோக்கியமான சாப்பாடுனா அது இதுதான் ஆண்டி. உன் எளிமை மட்டும் இல்லம்மா, உன் பேச்சு கூட ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையை யார் பேசினாலும் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அப்படி யாரும் பேசலங்கிறது தான் இங்க பிரச்சனையே. பணக்கார பகட்டே இல்லாம இப்படி யதார்த்தமா பேசுற இந்த செல்லக்குட்டிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா ஆண்டி? ஆமாமா. அப்படின்னா நான் இங்கேயே இருந்துட்டுமா? உன்ன மாதிரி ஒரு கலகலப்பான பொண்ணு என் கூட இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா முடியாதே. கோயில்ல இருக்க வேண்டிய தங்க சிலைய ஆசையா இருக்குன்னு வீட்லயா கொண்டு வந்து வச்சுக்க முடியும்? எது எங்க இருக்கணுமோ அது அங்க இருந்தாதான் நல்லது. ஐயோ ஆண்டி, அந்த உயரத்துல எல்லாம் என்ன வச்சு பார்க்காதீங்க. அதுக்கெல்லாம் நான் ஒருத்தே கிடையாது. எல்லார மாதிரியும் 206 எலும்பு இருக்கிற சாதாரண மனுஷிதான் நானும். அந்த உயரத்துல என்ன பாருங்க, அது போதும். ஆண்டி, எனக்கு இன்னும் பசி அடங்கல. சாப்பாடு உருண்டு புடிச்சு கொடுங்க. சரிம்மா. சீக்கிரம் உருண்டு புடிச்சு கொடுங்க. அடடே, வாங்க அருண். என்ன ஏதோ அதிசயத்தை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? நீங்க எப்படி திவ்யா இங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க எப்ப வேணாலும் தாராளமா இங்க வரலாம். அதானே பார்த்தேன். அம்மா, என்னம்மா இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்லப்பா. திவ்யா இந்த பக்கம் பைக்ல வரும்போது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சான். அதை எடுத்துட்டு போய் பக்கத்துல ஏதோ மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்கா. அவன் நாளைக்கு தான் வண்டி கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். நம்ம வீடு பக்கங்கிறதுனால அப்படியே என்ன பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கா. என்னம்மா நீங்க? உங்களை இவ்வளோ அக்கறையா பார்க்க வந்திருக்கவங்களுக்கு பழைய சொத்தை கொடுத்து தான் உபசரிப்பீங்களா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. பாத்தியா திவ்யா, ஒன்னாலதான் அருண் ஏன் மேல கோவப்படுறான். உங்க பையன் கிட்ட நான் பேசிக்கிறேன் ஆண்டி, நீங்க கூலா இருங்க. ஹலோ அருண் சார், ஆண்டி எனக்கு பழைய சாப்பாடு கொடுக்கல. நானா தான் விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுறேன். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நீங்க ஏன் பழைய சாப்பாட்டை சாப்பிடணும்? ஏன் நான் சாப்பிட கூடாதா? நான் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா? இப்பெல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி பழைய கஞ்சி தான் கிடைக்குது, தெரியுமா? திவ்யா, நீ சொல்றது உண்மையா? ஸ்டார் ஹோட்டல்ல பழைய கஞ்சி கிடைக்குதா? ஆமா ஆண்டி, பெரிய பெரிய கோடீஸ்வரங்கெல்லாம் 1000 கணக்குல பணம் கொடுத்து இந்த கஞ்சியை வாங்கி தான் சாப்பிடுறாங்க. பழைய கஞ்சியே பணம் கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்களா? ஆமா ஆண்டி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த உலகத்திலேயே ஆரோக்கியமான சாப்பாடு பழைய கஞ்சி தான். அது கிடைக்க நினைக்கிற பணக்காரங்க பணம் கொடுத்து தானே சாப்பிட்டாகணும். என் வாழ்க்கையில ஒரு நல்ல சாப்பாடை நான் இன்னைக்கு தான் சாப்பிடுறேன். அதெல்லாம் எனக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு ஆண்டி மேல நீங்க எப்படி கோவப்படலாம் சொல்லுங்க? குண்டான்ல இருக்க பழைய கஞ்சிய அப்படியே கையில எடுத்து அப்படியே இறுக்கி பிழிஞ்சு அதுக்கு மேல இந்த வெங்காய துண்டை வச்சு வத்த குழம்ப ஊத்தி ஆண்டி எனக்கு கொடுக்க
அத நான் அப்படியே வாங்கி சாப்பிடுறப்போ அந்த புளிப்பு தர சுவை இருக்கே, அடடடடா, அதுக்கு இணையான டேஸ்ட் இந்த உலகத்திலேயே எதுவும் கிடையாது. எவ்வளவு அமிர்தமா இருக்கு தெரியுமா? சரிங்க, எங்க வீட்டு பழைய சாதத்தை இவ்வளோ ரசனையா சாப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அம்மா, ஃபோன் சார்ஜர் மறந்துட்டு போயிட்டேன். அதை எடுக்க தான் திரும்ப வந்தேன். அது அந்த பிளக் பாயிண்ட்ல இருக்கு, எடுத்துட்டு வரீங்களா? சரிப்பா. அருண், இப்ப நீங்க எங்க போறீங்க? ருத்ரா மேடத்தை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு தான் போறேன் திவ்யா. அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. நானும் உங்க கூடயே வீட்டுக்கு வந்துடுறேன். என்ன, நீங்க ஏன் கூட வரீங்களா? அதெல்லாம் வேணாம் திவ்யா. ஏன் எப்பவும் இப்படியே சொல்றீங்க? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நான் உங்க கூட தான் வருவேன். என்ன திவ்யா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டி, இவர் எங்க வீட்டுக்கு தான் போறாரு. என்னை கூட்டிட்டு போய் அப்படியே டிராப் பண்ண சொல்லுங்க ஆண்டி. அருண், அங்கதானே போற, திவ்யாவையும் கூட கூட்டிட்டு போப்பா. என்னம்மா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை பைக்ல கூட்டு போறது எப்படி சரியா இருக்கும்? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? எப்படிலாம் பேசுவாங்க உங்களுக்கு புரியாதா? திவ்யா, அருண் சொல்றதும் சரியாதானமா இருக்கு. நீ ஆட்டோ பிடிச்சு போயிட. என்ன ஆண்டி நீங்களும் இப்படியே சொல்றீங்க? அருணும் உன்னை வஞ்சகம் இல்லாம தான் கூட்டிட்டு போவான். நீயும் வஞ்சகம் இல்லாம தான் அவன் கூட போவ. ஆனா ஊர் உலகம் தப்பாதானமா பேசும். இது உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா அது தேவையில்லாத சங்கடமா போயிடுமா. நீ ஆட்டோலயே போயிடு திவ்யா. சரி. ஆட்டோவாவது உங்க பையன் பிடிச்சு கொடுப்பாரா, இல்ல அதுவும் மாட்டாரா? அதுக்கு என்னங்க, கண்டிப்பா பிடிச்சு கொடுக்குறேங்க. ரொம்ப நல்லவர். அருண், இந்தாப்பா. கொடுங்கம்மா. சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க ஆண்டி, பாய். சார் வாங்க சார், வந்து ஆட்டோ பிடிச்சு கொடுங்க. வாங்க. என் ரூம்க்கு வா. இப்ப எதுக்கு நம்ம பொண்ணு நம்மள கூப்பிடுறா? எதுவும் திட்டுறதுக்கா இருக்குமோ? அப்படியே திட்டினாலும் நம்ம பொண்ணு தானே, சந்தோஷமா ஏத்துக்கலாம். ஏன் அனிதா, எதுக்கு அந்த ரத்னத்தை ரூமுக்கு வர சொன்ன? அன்னைக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதில்ல, அந்த விஷயமா தான். ஓ, அதுக்காகவா? ஓகே ஓகே. ஓகே ஓகே. அம்மா, வாங்க ரத்னம். ரத்னம், இப்ப நாங்க கேக்குறதுக்கு பொய் சொல்லாம பதில் சொல்லணும். சொல்லுவியா? அம்மா, நான் எப்பவுமே பொய் சொல்றதே இல்லைங்கம்மா. உண்மையை சொல்லிதான் பழக்கம். சரி, நேத்து எல்லாருக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சப்போ நீ தான் கட்டையை எடுத்துட்டு வந்து அடிச்சு காப்பாத்துன. அப்போ யாரே கட்டையை வச்சு அடிக்காம சக்தியை மட்டும் அடி அடின்னு அடிச்சியா? அது ஏன் ரத்னம்? அம்மா, நீங்கெல்லாம் முதலாளிங்க, ஆனா சக்தி இந்த வீட்டு வேலைக்காரி. அதனால தாம்மா அவளை மட்டும் நான் அடிச்சேன். நாங்கெல்லாம் உனக்கு முதலாளிங்க, சக்தி உனக்கு மகளாச்சே. என்ன ரத்னம், கேட்டதுக்கு பதில் சொல்லாம அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிற? அதம்மா, சக்தி என் மகதான். இதுல யாருக்கு என்ன சந்தேகம் இருக்க முடியும்? அதே நேரத்துல அவ எனக்கு மக, நான் அவளுக்கு அப்பாங்கிறதெல்லாம் வேலை செய்யற இடத்துக்கு வெளியில தாம்மா. உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா நான் ஒரு டிரைவர், அவ ஒரு சாதாரண வேலைக்காரி, அவ்வளவுதாம்மா. பெத்த பொண்ணா இருந்தாலும் அவ இந்த வீட்டு சாதாரண வேலைக்காரி மட்டும்தான். அதை தவிர அவளுக்கு வேற எந்த அதிகாரமும் இல்லைன்னு உனக்காவது தெரிஞ்சிருக்கேன். என் மம்மிக்கு அதெல்லாம் சுத்தமா மறந்து போச்சு. ஆனா
நீ உன் பொண்ணை கட்டையால் அடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரத்னம். குட். அம்மா, நான் என் கடமை தானமா செஞ்சேன். அதுக்கு ஏமா என்ன பாராட்டுறீங்க? இருந்தாலும் பெத்த மகளை அடிக்கிறப்போ மனசுக்கு கஷ்டமா தானே இருந்திருக்கும். சத்தியமா அப்படிலாம் இல்லம்மா. அவளை அடிச்சதுக்காக நான் ஃபீலே பண்ணலம்மா. அதே நேரத்துல எல்லாரையும் காப்பாத்த முடிஞ்சதேன்னு சந்தோஷம்தாம்மா பட்டேன் நானு. நீ இப்படி சொல்றத கேட்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்ன மாதிரி முதலாளிங்க மேல விசுவாசமா இருக்கிற ஆளுங்களை பார்க்கவே முடியாது ரத்னம். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தே ஆகணுமே. கொடுத்துடலாம். ஐயோ, அம்மா, எதுக்குமா அடிச்சீங்க? கட்டி எடுத்துட்டு வந்து உடனே அவ்வளவு அடிக்காம எங்களையே வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்க. அதுக்குதான் அத்தை. இந்தா. அம்மா, எதுக்குமா பணம் கொடுக்குறீங்க? சொந்த மகன்னு கூட பார்க்காம கட்டையால அவளை டமால் டமால்னு அடிச்சு எங்க எல்லாரையும் காப்பாத்தி உங்க வீர செயலை பாராட்டி அதுக்கு அன்பளிப்பாதான் இந்த பணத்தை கொடுக்குறேன். வாங்கிக்கோ. அம்மா, பணம்லாம் வேண்டாங்கம்மா. நான் கொடுத்தா வேண்டான்லாம் சொல்லக்கூடாது. மறுக்காம வாங்கிக்கணும். நாம பெத்த பொண்ணு சக்தி அடிச்சதுக்காக பணம் கொடுக்கறப்ப வேண்டான்னா அவளுக்கு கோவம் வரதானே செய்யும். ஒரு அப்பனா பெருமையோட அதை வாங்கிக்கிறதானே சரியா இருக்கும். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சின்ன முதலாளியம்மா. நீங்க கொடுக்கற பணத்தை நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். கொடுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. பரவாயில்ல போ. ஏய், அம்மா, எங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல மாட்டீங்களோ? ரொம்ப நன்றிங்கம்மா. போதும் போ. எப்பவும் என்ன அதிகாரம் பண்ற என் பொண்ணு முறையா இந்த அப்பனுக்கு பணம் கொடுத்திருக்கா. அப்பா எந்திரிங்க. அப்பா, பணமா அடிபட்டுருச்சா? ஒண்ணும் இல்லம்மா, கால் வழுக்கி கீழே விழுந்துட்டம்மா. பார்த்து வரக்கூடாதாப்பா? அடிபட்டிருக்கா? இல்லம்மா, கொஞ்சம் கைதான் வலிக்குதுமா. வாங்க ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. இல்ல இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாமா. பெரிய அடிலாம் இல்லம்மா. ஆயின்மெண்ட் போட்டா சரியா போயிடுமா. சரி இருங்கப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். பெத்த பொண்ணையே வேலைக்காரியா தான் இந்த ரத்னம் பாக்குறான். ஆனா சக்தியை பாத்தியா? வேலைக்கு வந்த இடத்துலயும் அப்பனாதான் பாக்குறா. தப்பா இருக்குல்ல? ஆமா அத்தை, ரொம்ப தப்பா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு, இவளுக்கு ஆப்பு வச்சிடலாம். வேறங்கப்பா? பரவாயில்லம்மா. போதும் போதுமா, போதும் போதும். பாத்துப்பா, பாத்து மெதுவா. அப்பா, இந்த பணம் உங்களோடதான்? ஆமாம்மா. இந்த பணத்தை வாங்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா வந்த, அதுக்குள்ள ச்சே.
இந்தாங்கப்பா. கைய நல்லா உதறிட்டு போங்க. பரவாயில்லம்மா, ஒண்ணும் இல்ல. சக்தி, என்னாச்சு? அப்பா படியில இருந்து இறங்கும்போது தவறி கீழே விழுந்துட்டாரு. அதான் அடிப்பட்ட இடத்துல ஆயில்மெண்ட் போட்டு விட்டேன். இப்ப சரியாயிடுச்சு சார். அதெல்லாம் சரிதான் சக்தி. ஆனா ஒரு விஷயம். என்ன சார்? நம்ம கரண்ட் ஷாக்ல மாட்டினப்போ காப்பாத்துறங்கிற பேர்ல உங்க அப்பா உன்னை அடிச்சது ஞாபகம் இருக்கா? அதான் காப்பாத்துறதுக்காக தான் அடிச்சாருன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே சார். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சரிதான். ஆனா ஒரு முதலையே உன் கையில கட்டையால அடிச்சிருந்தா ஈஸியா வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா ஒரு முதுகுல நல்லா அடிச்சார். ஆபத்துலயும் தன்னோட வன்மத்தை தீர்த்துக்க உன்னை அடிச்ச மாதிரியே எனக்கு தோணுது. சார், எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க. என்ன இருந்தாலும் அவர் என் அப்பா. அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் அவர் தப்பானவர் இல்ல. அந்த அவசரத்துல காப்பாத்துறது தான் சார் முக்கியம். யார் அடிச்சோங்கிறது முக்கியம் இல்ல. வீணா கற்பனை பண்ணி எங்க அப்பாவை வில்லன் ஆக்காதீங்க. ஐம் சாரி, உங்க அப்பாவை வில்லன் ஆக்குறது என் நோக்கம் இல்லை. என் மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். சக்தி சார், உங்க அப்பாவோட பாசம் ரொம்ப பிரமாதம். அப்படியே புல் அரிச்சு போச்சு தெரியுமா எனக்கு. நல்ல வேலை இந்த டைம்ல அனிதா வரல. அவ பாத்திருந்தா அவ்வளவுதான். நம்ம பையன் வர வர மோசமாயிட்டே போறானே. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ருத்ரா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசினா இப்போதைக்கு வேணான்னு சொல்றா. இதை யார்கிட்ட சொல்லி சரி பண்றதுன்னு தெரியலையே. என்ன டாட், ரொம்ப சீரியஸா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சவுத் கொரியன் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிக்காரங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரான்ச் ஆரம்பிக்க போறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டை எப்படி நாம எடுக்கிறதுன்னு தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்ன அவ்வளவு பெரிய கம்பெனியா டாட்? அந்த நாட்டோட மொத்த வருமானத்துல 15% வருமானம் அந்த கம்பெனி மூலமாவே கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கும்னு நீயே கற்பனை பண்ணி பாத்துக்க. அப்படின்னா அது ரொம்ப பெரிய டீல் டாட். ஆமா, அந்த கான்ட்ராக்ட் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா லாபம் மட்டும் 1800 கோடி கிடைக்கும். அப்படின்னா இந்த கான்ட்ராக்டை நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது டாட். அதுக்கான வேலையை நான் இப்பவே ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல நமக்கு கடுமையான போட்டியா இருக்க போறது அந்த ருத்ரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி மட்டும்தான். டாட், இந்த முறை நாம அந்த சிவாவை ஜெயிக்க விடக்கூடாது. அந்த கான்ட்ராக்டை நாம எப்படியாவது எடுத்தே தீரணும். 1800 கோடி லாபங்கிறப்ப நாம ஒரு 100 கோடியாவது செலவு பண்ணி இதை நாம எடுத்துடலாம் டாட். என்ன சொல்றீங்க? 100 கோடி இல்லடா, 200 கோடி கூட செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன். ஆனா அந்த ருத்ரா நம்மளை விடவும் கம்மியான பணத்தை செலவு பண்ணி அவளுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தியே அந்த கான்ட்ராக்டை ஈஸியா வாங்கிடுவா. அப்படின்னா இப்ப என்ன பண்ற டாட்? ஒரு தோல்வியில இருந்தும் உன் டேடி 100 பாடம் படிப்பேன்டா. இந்த முறை அந்த ருத்ராவை கவுக்கிறதுக்கு அவளே பாடம் சொல்லி கொடுத்திருக்கா. என்ன டாட் சொல்றீங்க? ஆமா ரகு, நாம இத்தனை முறை அந்த ருத்ரா கிட்ட தோத்ததுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை மட்டும் பயன்படுத்த நினைச்சதுதான்.
ஆனா இந்த முறை அவளோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஃபேவரா கொண்டு வர போறேன். எப்படி டாட்? எப்படி? அவளுக்கு சாதகமா இருந்து அந்த கான்ட்ராக்ட் அவளுக்கு கிடைக்க யாரெல்லாம் சாதகமா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம பக்கம் கொண்டு வர போறேன். அவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சாதானே நம்ம பக்கம் கொண்டு வர முடியும். அதைத்தான் அவங்க ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருக்காங்களே. அந்த ருத்ராவும் சிவாவும் அந்த கான்ட்ராக்டை எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்றாங்க, அது சம்பந்தமா யாரெல்லாம் பார்க்க போறாங்கன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயத்த சீக்ரெட் மைக் மூலமா நம்ம ஒட்டு கேட்டா போதும். அதுக்கப்புறம் பிசினஸ்ல அந்த ருத்ராவை நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். டாட், செம்ம பிரில்லியண்டா யோசிக்கிறீங்க. இந்த விஷயத்தை நான் உடனே எக்ஸிக்யூட் பண்றோம். சீக்ரெட் மைக்கை யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள போய் செட் பண்ணிட்டு வர்றதுக்கு சரியான ஆள் யாருன்னு தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஏன் டாட் வெளியில இருந்த ஆளை யோசிக்கிறீங்க? இந்த நல்ல விஷயத்தை நானே பண்றேன். என்னடா சொல்ற? நீ பண்றியா? எஸ் டாட். சீக்ரெட்டான விஷயத்தை சீக்ரெட்டாக தான் பண்ணணும். நான் போய் காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு வந்துடுறேன். யார் கண்ணிலையும் மாட்டாம சரியா பண்ணிடுவியா? டாட், நான் உங்கள் பையன் டாட். போகிற வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு வந்துடுவேன். வெரி குட். சீக்ரெட் மைக்கை நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். அந்த வீட்டில் ஒரு ரூம் விடாம எல்லா இடத்துலையும் செட் பண்ணிட்டு வந்துடு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் யார் என்ன பேசிக்கிட்டாலும் நாம இங்கிருந்தே அதை கேட்கலாம். ருத்ராவோட மொத்த கடிவாளமும் நம்ம கைக்கு வந்துடும். அம்மா, சக்தி, என் செல்லம், எப்படிமா இருக்க? என்னம்மா சொல்லாம கொள்ளாம இப்படி திடீர்னு வந்திருக்க? நீ வரேங்கிற விஷயத்த அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் உனக்கு ஏதாவது சமைச்சு வச்சிருப்பேன்ல. ஐயோ, நான் ஒருத்தி வந்தவளை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உட்காருமா. என்ன சக்தி, திடீர்னு வந்திருக்க? நைட்டு சாப்பிட்டு முடிச்சதும் ருத்ராமா வழக்கமா வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அவங்களோட கோயிலுக்கு போயிருந்தேனா அந்த சந்தோஷத்துல இன்னைக்கு பழம் வாங்கி வைக்க மறந்துட்டம்மா. அதை வாங்கிட்டு வர்றதுக்கு தான் நான் மார்க்கெட்டுக்கு போனேன். அங்க சப்போட்டா பழமும் இருந்துச்சு. அதை பார்த்ததும் உன் ஞாபகம் வந்துச்சு. அதை நீங்க விரும்பி சாப்பிடுவீங்கல்ல, அதான் வாங்கி வந்து கொடுத்துட்டு உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாம்மா. இத பார்த்த உடனே தான் உனக்கு என் ஞாபகம் வந்திருக்கு. இல்லனா அந்த வாழைப்பழத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு உன் முதலாளி அம்மா வீட்டுக்கு அப்படியே போயிருப்பேன். அப்படிதானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. இதுக்கு போய் நீங்க கோச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? என் அம்மாவை நான் எப்படி மறப்பேன்? நான் அங்க இருந்தாலும் எப்பவும் நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன், தெரியுமா? என்ன ஆறுதல் படுத்துறதுக்காக நீ சொல்ற வெறும் வார்த்தை தான் இது. எனக்கு தெரியாதா? உனக்கு என்ன விடவும் ருத்ராமாவை தான் பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏமா, உங்களுக்கு அவங்கள பிடிக்காதா? அவங்கள எப்படிமா எனக்கு பிடிக்காம போகும்? அவங்களாலதான் நம்ம குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குங்கிறது மட்டும் இல்ல, உன்னையும் அவங்க வீட்லயே பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அதனால உன்னை போலவே நானும் அவங்கள தெய்வமா தான் பாக்குறேன். இருந்தாலும் மகங்கிற முறையில என் மேலதானே உனக்கு பாசம் அதிகமா இருக்கணும். அம்மா, உங்களுக்கு கூட லைட்டா பொறாம வந்துருச்சுல? அப்புறம் வராதா பின்ன? என் பொண்ணு மனசுல ருத்ராமாவை விடவும் நான் தானே ஒரு படி மேல இருக்கணும். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்லம்மா. என் அம்மா என் மேல இருக்கிற பாசத்துல இப்படி பொறாமப்படுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் செல்ல அம்மா. அடிக்கடி நீ வீட்டுக்கு வந்து என்கிட்ட இப்படி கொஞ்சம் பேசிட்டு போனா எனக்கு அதுவே போதுமா. எந்த கவலையும் இல்லாம அம்மா நிம்மதியா இருப்பேன். இனிமே அடிக்கடி வந்து உங்களை பாக்குறேன், போதுமா? இப்ப என்ன பார்த்த சந்தோஷத்துல தலையாட்டினா மட்டும் போதாது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு சரியா சாப்பிடுறது இல்லைன்னு அருணனை என்கிட்ட சொல்லுச்சு. அத கேட்டதும் என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா? இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டனே. என்ன சாப்பிட்டீங்க? பழைய கஞ்சியும் வத்தல் குழம்பும். என்னது, பழைய கஞ்சியா? அம்மா, சூடா சமைச்சு சாப்பிடுறதுக்கு என்னம்மா உங்களுக்கு? ஏன் பழைய கஞ்சி சாப்பிடுறீங்க? என்ன நீ அதை இவ்ளோ இலக்காரமா சொல்ற?
திவ்யா எவ்வளவு பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணே பழைய கஞ்சியும் வத்த குழம்பையும் சாப்பிட்டுட்டு தேவாமிர்தமா இருக்குன்னு சொல்லிட்டு போச்சு தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? திவ்யா இங்க வந்தாளா? ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் அப்படிதாம்மா இருந்துச்சு. பைக் ரிப்பேர்னு மெக்கானிக் கிட்ட விட்டுட்டு அப்படியே என்ன பாக்குறதுக்காக வந்தா. சும்மா சொல்லக்கூடாது சக்தி. அவங்க பணக்காரங்க, நாம அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்கிற எந்த பாகுபாடும் கிடையாது. ரொம்ப எளிமையான பொண்ணா இருக்கா. நீங்க சொல்றது சரிதாம்மா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. என் மேலயும் நல்ல பாசமா இருப்பா. அவளுக்கு பிறவிலேயே நல்ல குணம் அமைஞ்சிருக்குமா. அனிதா அம்மாவும் இந்துமதி அம்மாவும் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு அன்னைக்கு நான் நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேம்மா. எனக்கு எவ்வளவு மனவேதனையா இருந்துச்சு தெரியுமா? அந்த வீட்ல ருத்ராமாவுக்கு அப்புறம் திவ்யாவும் உன் மேல பாசமா இருக்குன்னு நினைக்கிறப்ப என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா. அம்மா, அனிதா அம்மாவும் இந்துமதி அம்மா கூட நல்லவங்க தான். ஏனோ தெரியல, அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டாங்க. அத நினைச்சுலாம் நீங்க மன சங்கடப்படாதீங்க. இப்பெல்லாம் அவங்க 2 பேரும் என்கிட்ட பாசமா தான் இருக்காங்க தெரியுமா? உன் முதலாளி அம்மா வீட்டு ஆளுங்களை விட்டு கொடுக்க மாட்டியே? அவங்க தாம்மா நமக்கு எல்லாமாவும் இருக்காங்க. அவங்கள எப்படிமா விட்டு கொடுக்க முடியும்? சரி சரி, என் கையால 2 தோசை சுட்டு தரேன், சாப்பிட்டுட்டு போ. ஐயோ அம்மா, வேண்டாம்மா. ஏம்மா வேணாங்கிற? ஏன் பொண்ணு என் கையால சாப்பிடணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? அம்மா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. ருத்ராமா கேக்குறப்போ நான் வீட்ல இல்லன்னா எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதட்டம் ஆயிடுவாங்கம்மா. நான் இப்ப கிளம்புறேம்மா. அப்பதான் இருட்டாகிறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போக முடியும். இன்னொரு நாளைக்கு வந்து நான் உன் கையால சாப்பிடுறேன், சரியா? இதுக்கு மேல உன்னை நான் புடிச்சு வைக்கவா முடியும்? சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, நான் போறேன். சக்தி, போயிட்டு வரேன்னு சொல்லுமா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி. ஹே சவி, இன்னைக்கு பார்ட்டி சூப்பரா இருந்துச்சு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வேற லெவல். நெக்ஸ்ட் மந்த் நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும். எப்படி சவி? நீ இல்லாம நீ தான் என் கூட இருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்த்துக்க போற. ஹே கம் ஆன் யா. அம்மா சொல்லுங்கம்மா. நீ சாப்பிட எப்போ வர சுரேஷ்? இப்போவே முதலாளிட்ட சொல்லிட்டு கிளம்பி வரேம்மா. சீக்கிரம் வா சாமி. நான் வேலை செய்ய போன வீட்ல பிரியாணி கொடுத்தாங்க, உனக்காக அம்மா எடுத்து வச்சிருக்கேன். பிரியாணியாம்மா? சீக்கிரம் கிளம்பி வந்துடுறேம்மா. சரிப்பா, நீ பார்த்து பத்திரமா வா. சரிம்மா, நான் வந்துடுறேன். சுரேஷ், வீட்டுல இருந்து அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்களா? ஆமா முதலாளி, அம்மா வேலை செய்ய போன இடத்துல பிரியாணி கொடுத்தாங்க, அதான் சாப்பிட கூப்பிட்டாங்க. சரி, சாப்பிட்டு சீக்கிரம் வந்துரு, பர்ச்சேஸ் போகணும். சரிங்க முதலாளி. சரிப்பா. அப்புறம் எங்க ஊர்ல எல்லாரும் என்னதான் சைட் அடிச்சாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சது. என்ன பண்ண முடியும்? டேய் போங்கடான்னு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீக்கா? இந்த வீக்லயே மீட் பண்ணுவோண்டி. உங்க வீட்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே?
எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல. அம்மாவா? அவங்களும் அவங்க பிசினஸ் சொன்னா அவங்களுக்கு உலகம். அது நல்லதுதான். என்ன எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆமா, நான் வைக்கிறது தான் சட்டம். சவி, நான் சட்டப்படி ஒரு அக்யூஸ்டுக்கு பனிஷ்மெண்ட் தர வேண்டியிருக்கு. அதை முடிச்சுட்டு நான் லைன்ல வரேன். இப்ப இவ்வளவு கார்ல அடிச்சு தூக்கணும், யாருக்கும் தெரியாது. என்னை விட என் மம்மி உன்னை ஒரு மக மாதிரி ட்ரீட் பண்றாங்க. என்னால தாங்கிக்கவே முடியல. உன்னை நான் ஏதாவது பண்ணா தாண்டி என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். உனக்கு முடிவு கட்டினாதான் என்னால நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். உன்னை எனக்கு அடிச்சு தூக்குறேன்டி. உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனமே. ஐயோ, நாம இவ்வளவு காலி பண்ண நினைச்சா திடீர்னு இந்த பையன் குறுக்குல வந்து மாட்டிக்கிட்டானே. இவ வேற நம்மள பாத்துட்டான். என்ன பண்ணலாம்? முதல்ல இங்க இருந்து போயிடலாம். அனிதாமா, அனிதாமா வாங்கல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். தம்பி, ஒரு பையன் மேல காரை மோதி அவனை ஹாஸ்பிடல் கொண்டு போய் காப்பாத்தாம இப்படி கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போறாங்களே. ஐயோ தம்பி, தம்பி உனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நான் உடனே உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். இரு போலாம். சார் நிறுத்துங்க. சார் ஹெல்ப். சார் நிறுத்துங்க சார். சார் அடிபட்டிருக்கு, ஹெல்ப் பண்ணுங்க. சார் ஹெல்ப் பண்ணுங்க. சார், சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். நிறுத்துங்க. என்னாச்சு? என்னம்மா? ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ இடிச்சிட்டு போயிட்டாங்க. அம்மா, அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனை உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா காப்பாத்திரலாம் சார். ப்ளீஸ் சார், வாங்க சார். பையனுக்கு பலமா அடிபட்டிருக்கேம்மா. கார்ல போறப்ப அவனுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலையணும்.
நீ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுமா, அதுதான் சரியா இருக்கும். சார், இதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க வர்றதுக்குள்ள நாம இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா காப்பாத்திடலாம். வாங்க சார், ப்ளீஸ் சார். சார், எனக்கு கூட இந்த பையன் யாருன்னு தெரியாது. இவனை காப்பாத்தணும்னு நான் நினைக்கிறேன்ல. பாவம் சின்ன பையன் சார், வாழ வேண்டிய பையன். ஒரு உசுரை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சார். ப்ளீஸ் சார், வாங்க சார். சரிம்மா, வா போலாம். எனக்கு ஆக்சிடென்ட்ல அடிபட்டுருச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்களேன். ஆக்சிடென்ட்டா? அப்படின்னா போலீஸ் கேஸ் என்ட்ரி பண்ணியாச்சா? இல்ல மேடம், எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. பையன் இப்போ மயக்கத்துல இருக்கான். நிறைய ரத்தம் போயிருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் இந்த பையனை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் மேடம். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் போலீஸ் கேஸ் என்ட்ரி பண்ணாம அட்மிஷன் போடவே கூடாது. போட்டா எங்களுக்கு தான் ப்ராப்ளம். நாளைக்கு போலீஸ் எங்களை தான் கேள்வி கேட்பாங்க. அதுவும் இல்லாம அட்மிஷன் ஃபீஸ் கட்டணும். நீங்க பேமெண்ட் பண்ணாதான் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சிஸ்டர், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். முதல்ல இந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க ப்ளீஸ். பணம் கட்டாம அட்மிஷன்லாம் போட முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வேணா எடுத்துட்டு போங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், ஆக்சிடென்ட் கேஸ்னாவே இப்படி வில்லங்க வரும்னு. இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு. அண்ணே, நீங்க கோச்சுக்காதீங்கண்ணே. மேடம், இந்த பையனை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். பணத்தை கட்டுறேன் மேடம், ப்ளீஸ் மேடம். பையனுக்கு என்னாச்சு? டாக்டர், இந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர். உயிருக்கு போராடுற நிலைமையில இங்க தூக்கிட்டு வந்தா பணம் கட்டினாதான் அட்மிஷன் போட முடியும்னு சொல்றாங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக சொல்றாங்க. ப்ளீஸ் டாக்டர், இந்த பையனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர். ஏன் அப்படி சொன்னீங்க? இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறப்போ பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்க பேஷண்ட்டை கூட்டிக்கிட்டு போய் உடனே அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து பேஷண்ட்டோட உயிரை சேவ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம ஃபார்மாலிட்டிஸை பார்க்கணும்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. அந்த ஆர்டருக்கு நாம ஒபே பண்ணோன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட சொல்லியிருக்குல்ல, அதையெல்லாம் மறந்துட்டீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல நடக்கக்கூடாது. பேஷண்ட் உடனே எமர்ஜென்சி வார்டுக்கு எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். ஏமா டாக்டர், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். இங்க வாங்க. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரி, ஓகே, தேங்க்ஸ் சார். பையனுக்கு நீங்க சொந்தமா? இல்ல மேடம், பையன் பேர் கூட தெரியாது. நான் ரோட்ல வந்துட்டு இருந்தேன், கண்ணு முன்னாடி அடிபட்டு கிடந்தான். அதான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தேன். சரி, நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. முடிஞ்சா பையன் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்தாங்க பையனோட திங்ஸ்.
மகேஷ், நீ வீட்டுக்கு வந்துட்டியாப்பா? அம்மா, என்னோட பேர் சக்தி. ஆ, தம்பியோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு. நீ யாருமா? அவன் என்ன பண்றான்? பசிக்குதுன்னு சொன்னானே. நான் சொல்றத கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. தம்பிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீங்க வந்துருங்க. ஐயோ, என்னம்மா சொல்ற? ஐயோ, என் புள்ளைக்கு என்னாச்சுமா? இப்ப அவன் எங்க இருக்கான்? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க உடனே ராஜலட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க. ஐயோ சக்தி, உனக்கு தாண்டி குறி வச்சேன். அந்த பையன் எப்படி வந்தான்? அவன் தான் ராங்கா வந்தான், நான் சரியா தான் வந்தேன். முட்டாள் முட்டாள் முட்டாள். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அப்படியே போயிருந்தனா சக்தி பார்த்திருக்க மாட்டால. ஐயோ, இப்போ என்ன பண்றது? அந்த பையனை அடிச்சு பதட்டத்துல இறங்கி நின்னு பார்த்துட்டு, ஐயோ அந்த சக்தி வேற பார்த்துட்டாலே. அது போதாதா? என்ன மாட்டி விட்டுருவியா சக்தி? கண்டிப்பா மாட்டி விட்டுருவா. ஐயோ, என்ன ஆக போகுதோ? அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரியலையே. ஹெவி இன்ஜுரி தான். அந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு எனக்கு என்ன நடக்கும்? போலீஸ் வந்து பிடிக்குமா? அந்த சக்தி என்ன பார்த்து ஏழரமா சிரிப்பாளே. ஏ சக்தி, சக்தி. சொல்லுங்க செக்யூரிட்டி. உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் சார் வந்திருக்காங்க மேடம். உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா மேடம்? இன்ஸ்பெக்டரா? ஆமா மேடம், இன்ஸ்பெக்டர் சார் தான். உள்ள அனுப்பட்டுமா மேடம்? அனுப்பி வைங்க. ஓகே மேடம். வணக்கம் மேடம். வாங்க ரவிக்குமார். இந்த நேரத்தில் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒரு பெரிய பிரச்சனை மேடம். அது சம்பந்தமா தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க ரவி, என்ன ப்ராப்ளம்? மேடம், ஈசிஆர் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட். சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அதை பண்ணது உங்க டாக்டர் அனிதான்னு தெரிய வந்துச்சு. அதான் மேடம் ப்ராப்ளம். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். உண்மையாவா? உண்மையாதான் மேடம். ரோட்டை கிராஸ் பண்ண ஒரு பையனை கார்ல அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பையனை சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்றது பொய்யா இருக்குன்னு நான் சொல்லல. ஆனா தனிப்பட்ட முறையில என்னால இதை நம்ப முடியல. கார் ஓட்ட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் ஆக்சிடென்ட்னு அவ மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததே இல்ல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அடிப்பட்ட பையன் சீரியஸ் கண்டிஷன் ஆகுற அளவுக்கு மேஜர் ஆக்சிடென்ட்னு வேற சொல்றீங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நல்லா பாத்தீங்களா? அது அனிதாவோட கார் தானா? கன்ஃபார்ம் மேடம். அதையெல்லாம் தெளிவுபடுத்திட்டு தான் உங்களை பார்க்க வந்தேன். இந்த விஷயத்துல உங்களை கேட்காம ஃபர்தரா எந்த மூவும் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன் மேடம். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற விஷயம் எனக்கும் அந்த சிசிடிவி கேமரா வச்சிருக்கிற வீட்டு ஓனருக்கும் மட்டும்தான் தெரியும் மேடம். வேற யாருக்கும் தெரியாது. உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஃபர்தரா என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணணும் மேடம். என்ன பண்றதுன்னு நீங்க தான் மேடம் சொல்லணும். இது சம்பந்தமா நாம தெளிவா பேசி ஒரு முடிவுக்கு வரணும் ரவி. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அனிதா கிட்ட விசாரிச்சுட்டு வரேன். ஓகே மேடம். உட்காருங்க.
சிஸ்டர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. பில்லு வேற வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, இன்னும் காணோம். சிஸ்டர், இங்க சுரேஷ்ன்ற பேஷண்ட அட்மிட் பண்ணிருக்காங்களாமே, அவனுக்கு என்ன ஆச்சு? இப்ப எப்படி இருக்கான்? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூ வார்டுல இருக்காரு. ஐயோ, என் புள்ளைக்கு என்ன ஆச்சு? நான் இப்ப உடனே அவனை பார்க்கணும். வாங்க போலாம். சுரேஷ், அம்மா உள்ள போக கூடாதுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களை இங்க வர சொல்லி போன்ல பேசினது நான் தான்மா. என் புள்ள நல்லா தான் பேசிட்டு இருந்தான். என் புள்ளைக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஹாஸ்பிடல்ல சொல்றாங்களேம்மா, அது உண்மையா? என் புள்ளைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுமா. நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ இதாம்மா நடந்துச்சு. ஐயோ ஐயோ, என் புள்ள கார்ல அடிபட்டு இப்படி உயிர் போலைக்கு இருக்கானே. என் புள்ளைய அடிச்சு போட்டு போன அந்த பாவி யாரா இருந்தாலும் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க. அம்மா அழாதீங்கம்மா ப்ளீஸ். என்னால எப்படிமா அழாம இருக்க முடியும்? ஒன்னே கண்ணு ஒத்த புள்ளைய வச்சிருந்தம்மா. என் வீட்டுக்காரர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாருமா. எப்படி பொழைக்க போறேன்னு பரிதவிச்சுட்டு இருந்தப்பா. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னானே. படிப்ப பாதியில நிறுத்திட்டு வேலைக்கு போறாமா. இன்னைக்கு கூட அவனுக்கு போன் பண்ணி நான் வேலை பார்க்குற இடத்துல பிரியாணி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்றதுக்கு சீக்கிரமா வா சாமின்னு கூப்பிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறமான்னு சொன்னா என் புள்ள. இப்படி கார்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு என்னால எப்படிவா தாங்கிக்க முடியும்? எப்படிவா தாங்கிக்க முடியும்? நீங்க அழாதீங்கம்மா, உங்க பையனுக்கு எதுவும் ஆகாது, நல்லபடியா குணமாயிடுவான். நீங்க தைரியமா இருங்க. இல்லம்மா, இப்ப நீ என் கண்ணுக்கு தெய்வமா தெரியறமா. ஆனாதையா அடிபட்டு கிடந்தவன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. என்னம்மா நீங்க என்ன போய் கும்பிட்டுட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு வீட்ல வேலை பார்க்குற மாதிரி நானும் ஒரு வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுதான். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, தம்பி நல்லபடியா மீண்டு வந்துருவான். அவன் உங்களுக்கு துணையா இருப்பான். அனிதா. மம்மி சொல்லுங்க மம்மி. இன்ஸ்பெக்டர் ரவி வந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா காரணம் இல்லாம வரமாட்டாங்கன்னு உனக்கே தெரியும். அவர் ஒரு தகவல் சொன்னாரு, அது உண்மையா? அது வந்து மம்மி, ஜஸ்ட் டெல் மீ எஸ் ஆர் நோ. அது என்ன நடந்துச்சுன்னா மம்மி. நடந்துதா நடக்கலையா? ஆமா மம்மி, ஒரு பையன் மேல என் கார் இடிச்சிருச்சு. ஒரு சின்ன பையனை கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி ரூமுக்குள்ள வந்து பதுங்கிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நீ ஆக்சிடென்ட் பண்ண பையனை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். பாவம், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? என்ன வேணும்னு இடிக்கல மம்மி, அந்த பையன் தான் திடீர்னு ரோட்டை கிராஸ் பண்ணிட்டான்.
அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்னால எதுவுமே செய்ய முடியல மம்மி. உன்னால அந்த நேரத்துல காரை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியாம கூட போயிருக்கலாம். ஆனா அடிபட்ட அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கலாம்ல, அதை ஏன் பண்ணல? அந்த பையனை துள்ள துடிக்க அப்படியே கிடக்கட்டும்னு விட்டுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்க. அங்க உன்னால உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த பையனை காப்பாத்தணும்னு கூட உனக்கு தோணல? காப்பாத்தணும் தான் நினைச்சு மம்மி. அந்த நேரத்துல சக்தி அந்த பக்கம் வந்துட்டான். அவளுக்கு பயந்துட்டு தான் நான் அங்கிருந்து வேகமா வந்துட்டேன் மம்மி. சக்தி அங்க வந்தாளா? ஆமா மம்மி. அவ எப்படி அங்க வந்தா? அது தெரியல மம்மி. அவ என்ன பார்த்துட்டாளா? அவ உங்ககிட்ட மட்டும் இல்ல, போலீஸ் கிட்ட என்ன காட்டி கொடுத்துருவாளோன்னு பயந்துட்டு தான் அங்கிருந்து தப்பிச்சா போதும் நான் வந்துட்டேன். அப்ப இருந்து அவ என்ன பார்த்துட்டா மம்மி. அப்படின்னா அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் சேர்த்தது சக்தியா தான் இருக்கணும். அவ பண்ணதுக்கு பேரு தான் மனிதாபிமானம், நீ பண்ணதுக்கு பேரு அயோக்கியத்தனம். பயந்துதான் அங்கிருந்து வந்துட்டேன்னு சொல்றேன்ல மம்மி. உன் பயத்துக்காகவும் உன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் ஒரு உயிர் போனா உனக்கு பரவாயில்லையா? சில தப்பையெல்லாம் யாருக்கும் தெரியாம மறைக்கவே முடியாது. அது ஏதாவது ஒரு வழியில வெளியில தெரிஞ்சேதான் ஆகும். சக்திக்கு தெரிஞ்ச விஷயம் இப்ப போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப உன்னால எப்படி தப்பிக்க முடியும்? அனிதா, இந்த விஷயத்துல நான் தலையிட போறது இல்ல. இந்த பிரச்சனை சம்பந்தமா எது வந்தாலும் நீயே பாத்துக்கோ. மம்மி 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 ப்ளீஸ் மம்மி, என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க மம்மி. மம்மி, இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்ன ஒதுக்க வச்சிடாதீங்க மம்மி. எனக்கு உங்களை விட்டா யாரு மம்மி இருக்கா? நீங்க தான் மம்மி எனக்கு எல்லாமே. என்ன காப்பாத்துங்க மம்மி, ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் மம்மி. எழுந்துரு. நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். போலீஸ் அரெஸ்ட் பண்ணாம மட்டும் பாத்துக்கோங்க மம்மி. போலீஸ் ஜெயிலுனாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. என்ன காப்பாத்துங்க மம்மி. என்ன போலீஸ் மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நான் நிச்சயமா சூசைட் பண்ணிக்குவேன். என்ன அனிதா இது? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? இந்த பிரச்சனையில நீங்களும் என்ன கைவிட்டுட்டா சாகிறது தவிர வேற என்ன முடிவு என்னால எடுக்க முடியும் மம்மி? கோவத்துல அப்படி சொல்லிட்டேன்னா அதுக்காக இந்த பிரச்சனையை நீயே பாத்துக்கன்னு அப்படியே நான் ஒதுங்கிடுவேனா? நீதான் உலகம்னு நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சரியோ தப்போ, உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை நான் தான் இன்வால்வ் ஆகி தீர்த்து வைக்கணும். அது என்னோட தார்மீகமான கடமை. நீ என்னடானா பைத்தியக்காரத்தனமா தற்கொலை பண்ணிப்பேன் அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்க. சரி, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் ஜஸ்ட் விசாரிக்க தான் வந்திருக்காரு. அவரும் இந்த சம்பவத்தை பத்தி வெளியில யார்கிட்டயுமே சொல்லல. இதை நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். நீ கவலைப்படாம தைரியமா இரு. என்ன மேடம், உங்க டாக்டர் கிட்ட விசாரிச்சீங்களா? என்ன சொன்னாங்க? நீங்க சொன்னது கரெக்ட் தான் ரவி. அவ உண்மையை ஒத்துக்கிட்டா. என் பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுவா, இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்துங்க மம்மின்னு அழுது கெஞ்சுறா. ஒரு தாயா என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயம் புரிஞ்சுக்க முடியுது மேடம். உங்க இடத்துல நான் இருந்தாலும் என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராம எப்படி காப்பாற்றணும்னு தான் யோசிப்பேன். அப்படியெல்லாம் யோசிச்சதுனால தான் விஷயத்தை வேற யாருக்கும் லீக் பண்ணாம தனிப்பட்ட முறையில் நான் உங்க கவனத்துக்கு எடுத்துட்டு வந்தேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே இந்த பிரச்சனையை டீல் பண்ணிக்கலாம் மேடம். தேங்க்யூ ரவி. எக்காரணத்து கொண்டும் இதுல என் பொண்ணோட பேரு வெளியில வந்துடவே கூடாது. அந்த பையனை அட்மிட் பண்ணிருக்கிறது பெரிய ஹாஸ்பிட்டல்ல தானே? ஆமா மேடம். அப்படின்னா அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் அங்கேயே நடக்கட்டும். அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் நானே கொடுத்துடுறேன். அப்ராட்ல ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்ஸ் யாராவது இருந்தா அவங்களையும் வர வச்சு அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து
அவன் உயிரை காப்பாத்திடலாம். ஆனா அவனோட பேரண்ட்ஸ் ரொம்ப கோவத்துல இருப்பாங்க. அவங்கள தான் நான் எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு மேடம். என்ன சிக்கல்? உங்க டாக்டர் கார் ஆக்சிடென்ட் பண்ணத ஒரு பொண்ணு பார்த்துருக்கா மேடம். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அது இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அந்த பொண்ணு தான் அந்த பக்கமா வந்த காரை மறிச்சு அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, எங்க வீட்ல வேலை செய்யற பொண்ணு தான். அவ பேரு சக்தி. அப்படிங்களா மேடம்? ஆமா ரவி. அனிதா கிட்ட நான் விசாரிச்சப்போ சக்தி தான் அவளை பார்த்துட்டு தான் சொன்னா. அந்த பொண்ணு எப்படி மேடம்? பார்த்த விஷயத்தை வெளியில சொல்லாதுல்ல? சேச்சே, நிச்சயமா சொல்ல மாட்டா. அவ எங்க வீட்ல தான் தங்கி இருக்கா. என் மேலயும் என் குடும்பத்து மேலயும் ரொம்ப விசுவாசமா இருப்பா. அவளை நான் என் பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன். அந்த அளவுக்கு என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவ. அதனால அவளை வச்சு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நல்லதா போச்சு மேடம். ஐ விட்னஸே உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கிறதுனால இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பையனுடைய ஃபேமிலி சைட நான் பாத்துக்கிறேன் மேடம். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் அந்த பையனோட உயிரை காப்பாத்துறது தான். நீங்க போய் டாக்டரை பார்த்து விசாரிச்சு அந்த பையன் எப்படி இருக்கான்னு கேட்டு எனக்கு சொல்றீங்களா? ஓகே மேடம், கண்டிப்பா கேட்டு சொல்றேன். என்ன ருத்ரா கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் பேசிட்டு போறாரு? அதுவும் இந்த நேரத்துல என்ன விஷயமா இருக்கும்? அண்ணி தூங்கி இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா தூங்காம இங்க வந்து நிக்கிறாங்க. நான் ரவி கிட்ட பேசிட்டு இருந்ததை இவங்க கேட்டிருப்பாங்களோ? ருத்ரா, என்ன நீங்க இன்னும் தூங்கலையா? தூங்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு தாகம் எடுத்துச்சு. பார்த்தா தண்ணி இல்ல. அதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுக்கலான்னு வந்தேன். அப்படின்னா போய் முதல்ல தண்ணியை குடிங்க. ருத்ரா, அதெல்லாம் நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். 11 மணி ஆயிடுச்சு. இப்ப போய் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு போறாரு. என்ன விஷயம் சொல்லு ருத்ரா. ஏதாவது பெரிய பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இன்ஸ்பெக்டர் இந்த பக்கமா ரவுண்ட்ஸ் வந்திருக்காரு. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்ன பார்த்துட்டு போறாரு. உன் முகமே சொல்லுது ருத்ரா, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு. ஐயோ இல்ல நான் உங்ககிட்ட என்ன மறைக்க போறேன்? போலீஸ் வந்துட்டு போனாலே ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் கற்பனையா எதுவும் பேசல. நீங்க பேசிட்டு இருந்தது ஏன் காதலையும் கொஞ்சம் விழுந்துச்சு. ஏதோ ஒரு பையனோட உயிர் காப்பாத்துறதா முக்கியம். நீங்க போய் டாக்டர் கிட்ட விசாரிச்சு சொல்லுங்கன்னு நீ இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்ன. அவரும் சரின்னு சொல்லிட்டு போனாரு. என்ன பிரச்சனை ருத்ரா சொல்லு. பிரச்சனை நமக்கு இல்ல இன்ஸ்பெக்டரோட ரிலேட்டிவ் பையனுக்கு ஏதோ ஆபரேஷன் இருக்கான். அது விஷயமா பேச வந்தாரு. அந்த பையனுக்கு ஆபரேஷனுக்கு தேவையான செலவை நான் ஏத்துக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்புனேன். அப்படியா? நான் வேற என்னமோ ஏதோன்னு ரொம்பவே குழம்பி போயிட்டேன். தாகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, போய் தண்ணியை குடிச்சிட்டு தூங்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். ஈசிஆர் ஆக்சிடென்ட் கேஸ் பையனோட வீட்ல இருந்து யாராவது வந்திருக்காங்களாமா? ஆமா சார். அவங்க அம்மா ஐசியூக்கு வெளியில வெயிட் பண்றாங்க. சரிம்மா. ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் ஏதாவது கட்டியிருக்காங்களா? இல்ல சார், அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால டாக்டர் இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருவாரு. இல்லம்மா, பணம் வந்துடும்.
நான் இது சம்பந்தமா டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன். பையனுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட்டும் இங்கே தான் நடக்கணும். எப்போ சார் பே பண்ணுவாங்க? வருமா, நான் டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன். ஓகே சார். சுரேஷ் அம்மா இங்க யாருமா? நான் தாங்க ஐயா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க குடும்ப சூழ்நிலை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டுற அளவுக்கு வசதி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றதுக்குன்னு நாட்டில் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. அப்படி ஒருத்தவங்க உங்க பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்காகிற எல்லா பணத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. உங்க போக்குவரத்து செலவு, சாப்பாட்டு செலவு எல்லாத்துக்குமான பணம் உங்க கைக்கு வந்துடும். நீங்க பையனை நல்லபடியா பார்த்துக்கிட்டு சரி பண்ணி நீங்க அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா மட்டும் போதும். நீங்க உங்க கையில இருந்து ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். காக்கி யூனிஃபார்மை பார்த்து பயப்படக்கூடாதுமா. நானும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவன் தான். அதனால உங்க கஷ்ட நஷ்டங்கள்லாம் எனக்கு தெரியும். நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, சரியா? யார் இப்படி ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் சார். இப்பதானமா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கூடிய சீக்கிரத்துல அது யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க பையனை மட்டும் நல்லபடியா பக்கத்துல இருந்து பாத்துக்கங்க. சரிங்க சார். சிஸ்டர். சார். டாக்டர் எப்போ வருவாரு? பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு சார். இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? ஓகே சார். டாக்டர், இந்த பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் இங்க பாக்குறோமா இல்ல ஜிஹெச்க்கு ஃபார்வர்ட் பண்றோமா? இங்க தான் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்றோம். நைட் அப்சர்வேஷன்ல வைங்க. காலையில் எக்ஸ்ரே ஸ்கேனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிக்கலாம். பையனோட பிளட் குரூப் என்னன்னு பாத்துருங்க. ஏதாவது வேரியேஷன் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், உங்களை பார்க்க போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? சரி, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், டாக்டர், இப்போ என் பையனுக்கு எப்படி இருக்கு? இப்போ ஒன்றும் சொல்ல முடியாதுமா. இப்போ அப்சர்வேஷன்ல வச்சிருக்கு. காலையில தான் ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். ஐயோ ஐயோ, சுரேஷ் அவனுக்கு என்னடா ஆச்சு? அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சுரேஷ்க்கு ஒண்ணும் ஆகாது. அழாதீங்கம்மா. இங்க பாருங்க, நாங்க சொல்றத ஃபாலோ பண்ணா போதும், எல்லாம் சரியாயிடும். ஒன்னும் ஆகாது. சார், நான் இன்னும் 2-3 பேஷண்ட்ஸை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர், நீங்க பாருங்க, நான் வெயிட் பண்றேன். சரி. ஆமா, நீ யாருமா? நான் தான் சார் பையனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். நீ ருத்ரா மேடம் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். செல்விக்கு நீ ரிலேஷனாமா? இல்ல சார், ரோட்ல போயிட்டு இருந்தேன். பையன் அடிபட்டு கிடந்தான். தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன் சார். வெரி குட், இப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்ல குணம் எத்தனை பேருக்கு இருக்கு? யாருமா ஆக்சிடென்ட் பண்ணது? உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமாமா? அது தெரியல சார். நான் முன்னாடி போயிட்டு இருந்தேன். பின்னாடி சத்தம் கேட்டுதான் நான் பார்த்தேன். அதுக்குள்ள அந்த கார் போயிடுச்சு சார். அப்படியா? இடிச்சது என்ன கார்னு தெரியுமா? இல்ல சார், நான் அதை சரியா கவனிக்கல. பையனோட சத்தம் கேட்டதுல அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவனம் அதுல போயிடுச்சு. சரி, இருக்கட்டும். அதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ உன் வீட்டுக்கு கிளம்புமா. இல்ல சார், இவங்க தனியா இருப்பாங்க. நான் இவங்களுக்கு உதவியா இருக்கேன். அதான் நாங்க இருக்கோம்லம்மா. இவங்களுக்கு தேவையான உதவியை நாங்க செஞ்சு கொடுத்துடுறோம். நீ போயிட்டு வா. சரிங்க சார். அம்மா, நீங்க தம்பியை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். சரிம்மா. நல்ல வேலை, ருத்ரா அம்மாவுக்காக கரெக்டா போய் சொல்றான்.
சிவா, இதுவரைக்கும் எல்லா கான்ட்ராக்டையும் நீங்கள் தானே எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இனிமே அப்படி நடக்காது. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்கிட்ட இருக்கிற சீக்ரெட் மைக்கை செட் பண்ணிட்டேன்னா பிஸ்னஸ் சம்பந்தமாக நீயும் ருத்ராவும் பேசிக்கிற எல்லா ரகசியமும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவீங்க. நாங்கள் வானத்தை நோக்கி வளர்ந்து போயிட்டே இருப்போம். மம்மி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. விஷயம் அதுக்குள்ள போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல மம்மி. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அந்த பையனோட உயிரை காப்பாத்த பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வர சொல்லி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுக்கான மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த பையன் நிச்சயம் பொழைச்சிருவான். நீ தைரியமா இரு. அந்த பையனோட பேரண்ட்ஸ் இந்த விஷயத்தை வெளியில சொல்லிட்டாங்கன்னா என்ன மம்மி பண்றது? நீ அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி உனக்கு நடந்திருந்தா ஒரு தாயா நான் எப்படி துடிச்சு போயிருப்பேன். அப்படிதானே அவங்களும் துடிச்சிருப்பாங்க. மம்மி, நான் திரும்பவும் சொல்றேன், நான் வேணும்னே பண்ணல. அந்த பையன் தான் திடீர்னு குறுக்கல வந்துட்டான். ப்ளீஸ் இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துங்க மம்மி. நீ அழாத, நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ரவிக்கு என் மேல நிறைய மரியாதை இருக்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம விஷயத்தை சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். அவர் நமக்கு ஃபேவரா தான் இருப்பாரு. நீ கவலைப்படாத அனிதா. இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயம் அன்னிக்கோ இல்ல நம்ம வீட்ல வேற யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? சரிங்க மம்மி, இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே கேட்டு நடந்துக்கிறேன் மம்மி. இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணிட்டு நீ இப்படி தவச்சுக்கிட்டு நிக்கிறத பாக்குறப்போ பெத்த மனசு தாங்க மாட்டேங்குது. மம்மி, என்ன மன்னிச்சிருங்க மம்மி. உங்க நிம்மதியை நான் சேர்த்து கெடுத்துட்டேன். இத பாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? இருக்கு மம்மி. அப்படின்னா நிம்மதியா படுத்து தூங்கு. மத்ததெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். தூங்கு போ. சக்தி, என்ன சக்தி, மார்க்கெட்டுக்கு போய் பழம் வாங்கிட்டு வரேன் தானே சொல்லிட்டு போனேன். இவ்வளோ நேரம் கழிச்சு வர? எங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஆமாக்கா, அம்மாவை பார்க்க தான் போயிருந்தேன். போயிட்டு வர வழியில பெரிய சம்பவம் நடந்துருச்சு. என்னாச்சு சக்தி? நம்ம அனிதா அம்மா ஒரு பையனை கார்ல ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. என்ன சக்தி சொல்ற? நம்ம அனிதா அம்மாவா?
ஆமாக்கா. அத நீ நேர்ல பாத்தியா? ஆமாக்கா, நான் அம்மாவை பார்த்துட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு அம்மானு அலற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு பையன் ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்தான். அவன் மேல மோதினது யாருன்னு பார்த்தா அனிதா அம்மா. தம்பி 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 சின்ன பையன் சார், வாழ வேண்டிய பையன். ஒரு உசுரை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சார். ப்ளீஸ் சார், வாங்க சார். சரிம்மா, வா போலாம். பையனுக்கு என்னாச்சு? டாக்டர், இந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர். பேஷண்ட் உடனே எமர்ஜென்சி வார்டுக்கு எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். ஏமா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் ஓகே பண்ணிடுங்க. டாக்டர். நீங்க வாங்க. இதான்க்கா நடந்துச்சு. கேக்குறதுக்கே அதிர்ச்சியா இருக்கு சக்தி. கேட்ட உங்களாலேயே அதை தாங்கிக்க முடியலனா அந்த ஆக்சிடென்ட்டை நேர்ல பார்த்த எனக்கு எப்படி இருக்கும்க்கா? என்னால புரிஞ்சுக்க முடியுது சக்தி. கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒரு மனிதாபிமானத்தோட கூட அந்த பையனுக்கு உதவி செய்யவே இல்லை. அதான் என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் மட்டும் அந்த பையனை சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கலன்னா அவன் அதே இடத்துல துள்ளு துடிக்க செத்து போயிருப்பான். இப்போ அந்த பையன் எப்படி இருக்கான்? ரொம்ப ஆபத்தான கண்டிஷன்ல தான் இருக்கான். ஒரு நாளைக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காருக்கா. ரொம்ப ஏழப்பட்ட பையன்க்கா. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட அப்பா இறந்துட்டாராம். அம்மா மட்டும்தான் இருக்காங்க. டீ கடையில வேலை பார்த்து அதுல வர வருமானத்துல தான் அவன் அம்மாவை பார்த்துட்டு இருக்கான். அந்த அம்மா எப்படி கதறி அழுதாங்க தெரியுமா? ரொம்ப வேதனையா இருக்குக்கா. அந்த பையனை நினைச்சா எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு சக்தி. ஆனா இந்த விஷயத்த அனிதாம்மா ருத்ரம்மா கிட்ட சொல்லிருப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே. ருத்ராமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அனிதா அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணிருவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால பயந்துகிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நான் இந்த விஷயத்த கண்டிப்பா உங்ககிட்ட சொல்ல போறேன். அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாதான் அந்த பையனை காப்பாத்த முடியும். நீ சொல்றது சரிதான். உடனே நீ அம்மா கிட்ட போய் சொல்லிடு. சரிக்கா. சரி சக்தி. அக்கா, இந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சரிக்கா. சரி சக்தி. ருத்ரா வீட்டில் பிஸ்னஸ் சம்மந்தமாக என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு சீக்ரெட் மைக் செட் பண்ணலான்னு வந்தா இங்கே வந்து பார்த்தா கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அதுவும் வீடியோ ஆதாரத்தோடு கிடச்சிருக்கு. இது நின்று பேசும். சக்தி, அம்மா. அனிதாவோட கார்ல அடிபட்ட பையன் இப்ப எப்படி இருக்கான்?